படம் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் சீன்லயே அவர் மண்டைய போட்டுறாரு. இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு படத்தோட கதை என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்ல மாட்டேன், பெருசா ஒன்று பண்ணியிருக்காங்க போய் பாருங்க அப்படின்றேன். ட்ரெய்லர்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு கான்செப்ட் பத்தி தானே. அந்த கான்செப்ட் த்ரூ அவுட் த மூவி கேரி ஆகும், ஃபன்னா இருக்கும், அவ்வளவுதான். படம் சூப்பர், பெருசு படம் வந்து பாருங்க, பெருசுங்க மட்டும் வந்து பாருங்க. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் அந்த காமெடி டைமிங் வந்து படத்தில் டோட்டலாக மிஸ் ஆச்சு. டேரக்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் ஒரு டைப்பில் வந்து நடிக்க சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு ஸ்டைலில் நடிக்கும் போது ஒவ்வொரு டைலாக் இடையில இருக்க கேப் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த கவுண்டர் வந்து விழும் போது நம்மளுக்கு அந்த சிரிப்பு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. நான் முடிஞ்ச என் பையனையும் எப்படியாவது உள்ள கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக பார்க்கணும் தான் இருக்கேன் நான். ஸோ வல்கராக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரேட் எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. 18+லாம் பார்க்கலாம், அது கீழே இருக்கவங்களாம் பார்க்கக்கூடாது. படத்தில் அவங்க சொல்ல வந்த கருத்து வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு கருத்து. அவங்க ரிப்பீட்டடாக வர சொல்கிறாங்க, வாழ்ந்த அந்த மனுஷமாக தான் வாழணும், செத்த அந்த மனுஷமாக தான் சாகணும் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து 3 பொண்டாட்டி, பொண்டாட்டி வப்பாட்டின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 பெண்களை வச்சிருக்காரு. காமெடி ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வந்து டபுள் மீனிங் காமெடின்னு சொல்லலாம். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க, ஆனால் எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது ஆக்சுவலி பார்க்க. 18+லாம் பார்க்கலாம், அது கீழே இருக்கவங்களாம் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். நல்ல ஃபன்னாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம ஃபன்னு, செகண்ட் ஹாஃப் வந்து அங்கங்கே எமோஷனல், ஆனால் ஃபன் மூவி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு தான். ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே செம்ம ஃபன்னாக இருந்தது. இல்லை, ஃபேமிலியோட நாங்கள் ஃபேமிலியாக தான் வந்தோம். ஆனால் ஃபேமிலியாக வரலாம், கொஞ்சம் பெரியவங்களெல்லாம் கட் பண்ணிட்டு சேம் ஏஜில் இருக்கிறவங்க வரலாம். படம் நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கக்கூடாது, 18+ மட்டும் வந்து பாருங்க. ஸ்ட்ரிக்ட்லி 18+ கீழே வர வேணாம். வீட்டில் இருந்தால் கூட கூப்பிட்டு போகாதீங்க, அவங்களாம் தனியாக வந்து பார்த்தா சரி. நல்லா 2 பேர் காம்போ நல்லா தான் இருக்கு. என் பொண்ணு எல்லாத்தையும் ஆமா, A1 மாதிரி மேக்ஸிமம் சீன் வந்து அந்த டெட் பாடி வச்சு தான் வரும். நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் சீன்லயே அவர் மண்டைய போட்டுறாரு, கிளைமேக்ஸ்ல அவருக்கு அடக்கம் பண்றது, அதுதான் கான்செப்ட். ஆனா அந்த புது கான்செப்ட் நல்லா தான் இருக்கு, நல்லா எடுத்துட்டு போயிருந்தாங்க. 18+ படம் தான். த்ரூ அவுட் த மூவி சிரிச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் படத்தை. வைபவ் எப்படி பண்ணியிருக்காரு? எல்லாருமே சரி, வைபவ், சுனில், ரெடிங்சன், கிங்ஸ்லி சார், கருணாகரன், சரவணன், ஸோ நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. லைக் எல்லாருமே சூப்பராக அவங்கவுங்க பார்ட்டை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா காமெடிஸுமே டைமிங்கில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரேட்டட் மூவின்றாங்க, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக நானே வந்து என் அம்மா அப்பா எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து நான் இன்னொரு வாட்டி கண்டிப்பாக பார்ப்பேன் படத்தை. ஸோ நான் முடிஞ்ச என் பையனையும் எப்படியாவது உள்ள கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக பார்க்கணும் தான் இருக்கேன் நான். ஸோ வல்கராக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரேட் எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் த்ரூ அவுட் த மூவி லைக் ஃபுல் ஃபேமிலி நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு படம். படம் என்ன சொல்ல வருது? அதை நீங்கள் போய் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் எப்படி காட்டுது? சூப்பராக இருக்கு. காமெடியில் எப்படி ஒர்க் அவுட்? காமெடி ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வந்து டபுள் மீனிங் காமெடின்னு சொல்லலாம். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க, ஆனால் எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது ஆக்சுவலி பார்க்க. வைபவ் எப்படி பண்ணியிருக்காரு ஆக்டிங்? வைபவா இருக்கட்டும், அவங்க அண்ணாவா இருக்கட்டும், சூப்பராக இருந்தது. நிஹாரிகா அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி, அதுவுமே நல்லா இருந்துச்சு. தேட்டர் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அது சூப்பராக இருந்தது. தீபாக்கு ஆக்டிங் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த நக்லைட்டில் ஒரு லேடி, அவங்களோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது. இந்த படம் வந்து ரேட்டட் மூவி. ஆமாம் ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். இது ரேட்டட்னு பேர் தான், பட் உள்ள வந்து கிளாமோ, எக்ஸ்போஷரோ, பிளட் கண்டென்ட்டோ எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். A சர்டிஃபைடு, பட் பார்க்கலாம். படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் தேவையான ஸ்பேஸ் கிடைச்சதா? கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு நான் இது மினிமலான கேரக்டர்ஸ் தான் சொல்லுவேன். ஒரு எல்லாருக்குமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து எல்லாருமே கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க படத்துல. படத்துல வந்து ஃபுல்லாவே ஃபன் மூவி சொன்னா கூட எமோஷனல் காட்சி அங்கங்க இருக்கு. குறிப்பா வைபவம் அவங்க கார்ல உட்காந்து பேசுற காட்சி, அப்புறம் வந்து அவங்க அம்மா கடவுள்கிட்ட வேண்ட காட்சி இருக்கு இல்லையா? ஸோ எமோஷனல் சீனும் கனெக்ட் ஆயிருக்கா? ஏன்னா எமோஷனல் சீன் கனெக்ட் ஆச்சு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு டெத் வீடுன்றது வந்து ஃபுல்லா அழுக, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டெத்தில் வந்து இவ்வளோ ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்குன்றது நான் எதிர்பார்க்கல. அவங்க காரில் உட்காந்து பேசும்போது தான் ஓகே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால அவங்க பேசிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்தது. கிளைமேக்ஸ் இன்னும் சூப்பராக இருந்தது. ஓகே, கிளைமேக்ஸ் எதை நோக்கி போகுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா அது ஒரு விஷயம், அது நடக்குமா நடக்காதான்ற மாதிரி போகும். எப்படி கொண்டு போய் அவங்களை அடக்கம் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் போகும் அதுல. இப்போ சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு படத்தோட கதை என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்ல மாட்டேன்,
பெருசா ஒன்று பண்ணியிருக்காங்க போய் பாருங்க அப்படின்றேன். அவ்வளோதான். எங்கள் அண்ணா வந்து ஆக்சுவலி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அண்ணா கூட்டிகிட்டு வந்தாங்க பாருமான்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்தோம். ஓகே, படத்துடைய கதையை பத்தி சொல்லும்போது ஒரு டிஃப்ரெண்டான கதையா இருக்கு இல்லையா? ஸ்டார்டிங்ல இருந்து ஓகே இந்த கதையை நம்ம வந்து ஃபேமிலிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கதையா இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்களா? கதையை சொல்றதுக்கா? அது இப்போ நான் போய் படம் பார்க்கணும்ல. இல்ல ஜெனரலா கேக்குறாங்க, நீ போயிட்டு வந்தே நீங்க படம் ட்ரெய்லர்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு கான்செப்ட் பத்தி தான். அந்த கான்செப்ட் த்ரூ அவுட் த மூவி கேரி ஆகும், ஃபன்னா இருக்கும். அவ்வளவுதான். இது ஃபன்னான மூவியா? ஃபன்னா எமோஷனலான மூவியா? ஃபன்னு லைக் லாஸ்ட் பீட்ல கொஞ்சம் எமோஷனல் ஆகும். ஒரு மாதிரி அப்பா சென்டிமெண்ட் மாதிரி எமோஷனல் ஆகும். இன் பிட்வீன் ஃபுல்லா ஒரு ஃபன் லைக் ஏதோ நடந்துருச்சு, அதை எப்படிலாம் மறைக்கலாம், ஒரு குடும்பம் எப்படிலாம் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுது, மானத்தை காப்பாற்ற என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் கொஞ்சம் நல்லா இருந்தது. படத்தோட த்ரூ அவுட்லயே பெருசு மாசு, பெருசு மாதிரி வாழணும், பெருசு மாதிரி சாகணும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்ன சாதிச்சாரு படத்துல? படத்தை பாத்துருங்க, நான் பெருசு என்ன சாதிச்சாருன்னு பாக்கிறதுக்கு. இது பெருசு படம் பார்த்துட்டு வரேன். இது வந்து ஒரு கண்டென்ட் தான். ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய மனுஷன் வந்து இறந்துடுறாரு. பட் அவருக்கு வந்து நட்டுட்டிங்கும். ஸோ அந்த பணத்தை வந்து எரிக்கும் போது ஊர் மக்களுக்கெல்லாம் எப்படி தெரியாமல் வந்து எரிக்கிறது தான் அந்த படத்தோட கான்செப்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். பட் என்னன்னா இவங்க வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களா, அந்த டைலாக்ஸு, அந்த ஸ்க்ரீன் பிளே உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் அந்த காமெடி டைமிங் வந்து படத்தில் டோட்டலாக மிஸ் ஆச்சு. டேரக்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ஒரு டைப்பில் வந்து நடிக்க சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு ஸ்டைலில் நடிக்கும் போது ஒவ்வொரு டைலாக் இடையில இருக்க கேப் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த கவுண்டர் வந்து விழும் போது நம்மளுக்கு அந்த சிரிப்பு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பு ஒர்க் அவுட் ஆகிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. செகண்ட் ஹாஃப் ஓவராலாட்டே படம் கொஞ்சம் லேக்காக தான் இருக்குது. கிளைமேக்ஸ் கிட்ட ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ளே வந்துச்சு. அந்த பிளேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயோட ஸ்டார்டிங்கில் நல்லாவே சிரிக்க முடிஞ்சது. பட் அந்த பிளே ரொம்ப ஓவரால் ஆக்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. படத்தில் அவங்க சொல்ல வந்த கருத்து வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு கருத்து. அவங்க ரிப்பீட்டடாக வர சொல்கிறாங்க, வாழ்ந்த அந்த மனுஷமாக தான் வாழணும், செத்த அந்த மனுஷமாக தான் சாகணும் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து 3 பொண்டாட்டி பொண்டாட்டி பாப்பாட்டின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 பெண்களை வச்சுருக்காரு. ஸோ என்ன சொல்ல வரீங்க, வாழ்ந்தா இந்த மாதிரி தான் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இந்த படத்தை சொல்லியிருக்கீங்க. இந்த கருத்தை எப்படி சென்சார் அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இந்த ஒரு கருத்து தான் இந்த படம் மெயினாக சொல்லுது. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வர வேண்டிய படம், காமெடி ஒர்க் அவுட் ஆகிறதுனால சுத்தமாக படம் வந்து வேலைக்கால. காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. இந்த சீன்ஸ் டயலாக் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஸ்கிரிப்டை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனைனா டைமிங் வந்து மிஸ் ஆச்சு. நல்லா காமெடி பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் தான். சுவாமிநாதன்லாம் வந்து காமெடி பண்ணுறாரு. அவர் ஸ்டைலில் பண்ணாமல் இந்த டேரக்டர் வேறு ஒரு ஸ்டைலில் வந்து இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஸோ அவர் பேசின விதம் பார்க்கும்போது அந்த காமெடி வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. எல்லா சீன்லையுமே காமெடி இருக்கிற மாதிரி தான் நிறைய சீன்ஸ் இருக்குது. பட் டைமிங் மிஸ் ஆனதுனால ஒர்க் அவுட் ஆகல. படத்தோட பேசிக் கான்செப்ட் வந்து ஏ சர்டிஃபிகேட்டுங்க. ஒரு வயசான ஒருத்தர் இறந்து போகிறாரு, அவருக்கு நட்டுட்டு நிற்குது. ஸோ அதை வந்து யாருக்குமே தெரியாமல் அவர் வந்து புதைக்கணும்னு எரிக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கான்செப்ட் தான். பட் ஒரு துளி கூட உங்களுக்கு கிளாமர் இந்த படத்தில் கிடையாது. ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். வெறும் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் டோட்டல் படமே போயிருக்கு. படத்துக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா இங்கே டயர்ட் ஆகிடுவீங்க போல இருக்கு. உள்ள சிரிச்சு டயர்டா இல்லை, பேச வச்சு டயர்ட் ஆகுறீங்க. படம் சூப்பர். பெருசு படம் வந்து பாருங்க, பெருசுங்க மட்டும் வந்து பாருங்க. சின்ன பசங்க பார்க்க வேண்டாம் சார், நாமளே கிடைக்க கூடாதுல்ல. பெரியவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கட்டும். ஸோ அதுக்கு காமெடியா இருக்கு, கொஞ்சம் பெரியவங்க பார்க்குற மாதிரி இருக்கு. படிக்கிற பசங்க வேண்டாம், யங்ஸ்டர்ஸோ பெரியவங்களும் வந்து பார்க்கலாம். சூப்பர் சூப்பர் சார். டீம் ஒர்க் சூப்பர். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. செத்து போன தாத்தா அதை விட சூப்பரா நடிச்சிருக்காரு. போய் பாருங்க.